அதிமுக படு உற்சாகத்துல இருக்காங்களாம். அது காரணம் டிவியை கொஞ்சம் சைலண்ட் ஆனது. டிவிக்கு அவங்களோட கூட்டணி வைக்கலாம், எப்படியாவது இழுத்தரலாம்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு. பாருங்க, கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி கூட்டணிக்கு பயன்படுத்துறாரு எடப்பாடி. ஆமா, அரசியல்வாதிகள் அப்படித்தானே வந்து பயன்படுத்துவாங்க. அவங்க என்ன வந்து ஓகேப்பா நீ தனியான நிலுப்பான வந்து சொல்லுவாங்க. அதான் அரசியல், அதான காலங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியல்வாதிகள்ட்ட இருந்து. ஏற்கனவே டிவி கட்சி ஆரம்பிச்சப்ப முதல் மாநில மாநாட்டில் ஏடிஎம்கே விமர்சனமே பண்ணலைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு டிவிகே மேல. அதற்கு பிறகு 2வது மாநில மாநாட்டில் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு விஜய். அந்த ஒரு வருஷ கேப்லயே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு எல்லாருமே வந்து விஜய் வரவேற்று தான் வந்து பேசுனாங்க. வரதுல என்னங்க தப்பு, வரலாம், டிஎம்கே வந்து ஒழிக்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு 2வது மாநில மாநாட்டில் விஜய் வந்து ஏடிஎம்கே எடுத்ததுனால சில பேர் மட்டும்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் மட்டும் தான் விஜய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும் தான் பேசினார், ஒரு சைலண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் விஜய் சுற்றுப்பயணம் போற இடங்கள் எல்லாமே நாமக்கல்ல மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாரு ஏடிஎம்கேக்கு எதிராக. இப்ப திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர்ல எல்லாம் ஏடிஎம்கே எதிராக பேசவே கிடையாது. கரூர்ல கூட டிஎம்கே எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேசியிருந்தாரு. அப்ப ஏடிஎம்கே மேல ஒரு பாசம் இருக்கு விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி ஏடிஎம்கே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல ஏன் பேசுறேன்னு அவருக்கு தான் வந்து தெரியும். இப்ப என்னன்னா, கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடா எடப்பாடி எடுத்து வந்து பேசினாரு. ஸ்பாட்டுக்கு போய் ஆறுதல்லாம் சொல்லியிருந்தாரு. வீடியோவில் கூட விஜய் வந்து சில தலைவர்கள் எனக்கு ஆறுதல் வந்து சொன்னாங்க, நன்றிலாம் கூட வந்து பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லாம. இப்பதான் நாமக்கல், எந்த நாமக்கல்ல எடப்பாடி விமர்சனம் பண்ணி பேசினாரோ அதே நாமக்கல் தான் குமாரபாளையத்துல கொடியை பறக்க விட்டு கூட்டணி அமைய போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னோடனே ஒரு எழுச்சி ஏற்படுற மாதிரி ஒரு கும்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்து போன இடத்துலயும் கொடி, நிறைய தாவேகா கொடியை வச்சு அவரை வரவேற்றிருக்காங்க. அவரும் உற்சாகமா அந்த வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. பட் அந்த மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் அது நாங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஆரம்பிச்சு வச்சோம்னு வச்சுக்கவேன் போராட்டங்கள் எல்லாமே அவங்களே தன்னெழுச்சியா வருவாங்க, எடப்பாடியோடைய ஒரு மாஸ்டர் பிளான்னு சொல்றாங்க.